ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, கேரளா ரைஸ், மட்ட அரிசி, சிகப்பரிசின்னு கூட சொல்லுவாங்க. இது கேரளாவில் இந்த அரிசி தான் நிறைய சாப்பிடுவாங்க. இந்த ரைஸ் எப்படி வடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இது நான் 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் எடுத்துகிட்டு இதை மாதிரி நல்லா நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 2 ஹவர் நல்லா ஊற வச்சுங்க. நல்லா ஊறட்டது 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊறுனா ரொம்ப நல்லா வெந்து வரும், இல்லைன்னா வேகாது. பாருங்கள் 2 ஹவர் ஆகிடுச்சி. அரிசி நல்லா ஊறிச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம சின்ன குக்கரில் போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே கூட வேக வைக்கணும்னா ஒரு 10-15 விசில் வந்தால் தாங்க சாதம் வேகும். அது இல்லைன்னா வேகாது. இதே மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக சூப்பராக ரொம்ப நல்லா வெந்து வரும், கஷ்டமும் இருக்காது. இது பாருங்கள், நான் தண்ணி நல்லா நிறைய தண்ணியே ஊற்றிங்க, கம்மி வேணாம். கம்மி வேணால் ரொம்ப அரிசி வேகாது. அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துங்க, அதெல்லாம் இல்லை நல்லா இருக்காது, சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும். இதில் உப்பு சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் விசில் போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு 5-6 விசில்னா வரட்டும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஊற வச்சதுனால இது சீக்கிரம் வந்துடும். ஒரு 7-8 விசில் நல்லா வெந்து வரும். பாருங்கள், விசில் வந்துருச்சு. ஒரு 8 விசில் வந்துச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ண போகிறேன். நான் பாருங்கள், குக்கர் ஆறிடுச்சு. பாருங்கள், இப்போ சாதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி இருந்தால் கூட தண்ணி நம்ம வடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவ்வளோ தான் ப்ராஸ். இப்படி தான் சாதம் வடிக்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் நண்பர்களே.